வேணா சண்டைக்கு வா, நீ வேணா சண்டைக்கு வா அப்படின்னு எப்படி போக போகிறோன்னு தெரியல. போகலாம். எந்த அளவுக்கு கிளியராக தெரியுன்னு தெரில. ஆனால் தெரியும். ஆமாம், கையை மட்டும் கழிச்சுனா போதும். எதுக்கு எல்லாத்தையும் கழிச்சுக்கிட்டு இந்த இது வாங்கிட்டு வர்றது பேர் என்ன, சோயா நிறுத்திட்டேன். ஸோ அதனால் எப்போவுமே எனக்கு கம்மியாக இருக்கும். இந்த தடவை ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சேனலில் இந்த விளாக் போடுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஏண்டா உங்கள் ஒருத்தர் காலை கடிக்கிறோம் பாரு. இன்றைக்கி நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங், ஒரு குட்டி ஷாப்பிங் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சில திங்ஸ் வந்துட்டு நம்ம கொரியருக்கும் தேவைப்படுது, வீட்டுக்கு மளிகை ஜாமான் தேவை. அது போக இன்றைக்கி 3 பேர்த்துக்கு வந்துட்டு ஹீமோக்ளோபின் டெஸ்டிங் அதை கொடுத்துட்டு வரதுக்காக இப்போது கிளம்பிட்டேன். ரக்ஸு நிரு வந்துட்டு நேராக காலேஜிலேருந்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வர சொல்லிட்டேன். அங்கே போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்கள வர வச்சு ஏன் 3 பேர் இதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நேராக பஸ்ஸில் வர சொல்லிட்டு இப்போ அவங்க பல்லடம் தாண்டிட்டாங்க. இப்போ நம்ம வண்டி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட சஜஷனும் எனக்கு சொல்லுங்கள். அதே போல் ரக்ஸுக்கு நிருவுக்கு ஹீமோக்ளோபின் அசையும் 3 பேர்த்துக்குமே எடுக்கிறோம். ஃபுட்டில் எந்தெந்த மாதிரி அந்த கொடுக்கலாம், சொரட்டி சொல்கிறீங்க, முருங்கைக்கீரை, வேறு என்னென்ன ஃப்ரூட்ஸில் எந்தெந்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சி. இனி அதுவும் கொஞ்சம் வாங்கிறதுக்காக இப்போ எல்லாமே கிளம்பிட்டேன். ஸோ போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். நீ வேணா சண்டைக்கு வா, நீ வேணா சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி தான் அம்மாவும் அழகியும் அடிச்சுக்கிறாங்க. இவங்களை நம்ம பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருந்தோன்னா டைம் ஆகிடும், நம்ம கிளம்பலாம். கட்டைப்பையில் எடுத்து வச்சிட்டேன். கொரியர் கவர் தீந்துருச்சு, பெரிய கவர் தான் இருக்குது, அதுவும் கொஞ்சம் வாங்கணும். அப்படியே நம்ம போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம அப்படியே வந்துடலாம், சரிங்களா? பட்டு டே குஞ்சாமணி, ஹெல்மெட் எல்லாம் போட்டாச்சு. வண்டியை கீழே இறக்கிட்டு போயிட்டு ஏடிஎம்மில் காசு ஒரு 500 எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா கொரியர் கவருக்கு ஜிபே பண்ணால் அதுக்கு டேக்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் போயிட்டு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போயிட்டு வந்துடலாம், ஓகேங்களா? வண்டி தள்ளிடலாமா? நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆமாம்மா, பேக் வச்சு அப்படியே டிமார்ட்டில் போய் வாங்கிட்டு வருவோம். சூப்பர். மொட்டை மாடியில் முடி கிடக்குதான்ற மாதிரி துணி கிடக்குதா, எடுக்கலையா? ஐயம்மா, ஆவ் ஐயோ, அந்த பக்கம் தான் போகணுமா? இல்லை உள்ள வேலை பார்க்கறதுனால நடந்து தான் போகணும் போல. இப்போ நடந்து போகிறோம். ஐயோ, நடந்து போகணும் போல. ஐயம்மா, பேக்லாம் இருக்குதே. கையில் தான் எடுத்து போனேன். இறங்கு. கொடுமை, சரியான மழை பெய்கிறது. எப்படி போக போகிறோன்னு தெரியல. மழை பெய்யுது. போகலாம். எந்த அளவுக்கு கிளியராக தெரியுன்னு தெரில, ஆனால் தெரியுது. டிமார்ட்லேருந்து கிளம்பிட்டோம். சரி, போகிற வழியிலே அம்மாவுக்கு வண்டிக்கு டயர் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி மாற்றலான்னு வந்தோம். ஏன்னா வண்டி வாங்கினதுலேருந்து டயர் மாற்றவே இல்லை, ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு. இந்த அளவுக்குன்னா டயரில் சுத்தமாக காற்றே இல்லாமல் டயர் ஹீட் ஆகிற அளவுக்கு நல்லா தேஞ்சு போச்சு. சரி, இதுக்கு மேலே விட்டோம்னா டயர் தாங்காது நம்ம 3 பேரும், ஏன்னா வண்டி ரொம்ப ஓட்டம், டயர் தாங்காதுன்னு சொல்லி டயர் இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி மாற்றிட்டே போயிடலாம், மழையோட மழையை வந்துட்டோம், ஃபுல்லாக மாற்றிடுவோன்னு சொல்லி ரெயின் கோட்டை போட்டுட்டு நின்றுட்டே இருந்தோம் மாற்றிட்டு. அப்புறம் மழையிலையும் நாங்கள் வந்த வேலை எல்லாமே முடிச்சிடணும்னு சொல்லி மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். அதில் எங்களுக்கே தெரியாமல் வச்சது தான் ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டும். என்ன கொடுக்கணும், டிமார்ட்டில் மாட்டிகிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு சரியான பசி, எப்படியாவது சாப்பிட்டலான்னு பார்த்தா அங்கேருந்த பாப்கார்ன்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க.
அதனால கொஞ்சம் தள்ளி வந்து வாழையில் வந்து நல்லா சூடாக காளான் மசாலா சுண்டல் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நம்ம போகிறோம் வீட்டுக்கு எங்கே நம்ம போகிறோம்? இல்லை பிளட் டெஸ்ட் கொடுக்க. மா அநியாயமாக தெரியலையாம்மா உனக்கு? இப்போ நான் கொடுத்துட்டு தான் இன்னைக்கு என்ன எக்காரணத்தை கொண்டு வீட்டுக்கு போகணும். ஆமாம், கை மட்டும் கழுத்துனா போதும், எதுக்கு எல்லாத்தையும் கழுத்திட்டு டைட்டாக வருது. நானே எடுத்துக்கிறேன். நான் நம்பவே மாட்டேன். காலேஜ்லேயே எடுத்தோமே. நான் நம்ப மாட்டேன்ப்பா, வலிக்கல. நிஜமா வலிக்கல, கேட்க எனக்கு குத்தனா ரத்தம் வருமான்னு தெரியல. இப்போ சந்தேகத்தை கேட் பண்ணிக்கிட்டு போயிடுவோம். இவங்க 2 பேரும் அப்பப்போ சோறு நைட்டு போட்டு விழுந்துடுறாங்க தங்கம். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவே நம்ம ஞாபகம் இருக்கா தங்கம்? ஒரு டைம் அம்மா இல்லையே. ஐயோ கடவுளே, அது ஒரு மாதிரி வாயை கடிச்சிட்டு இருந்தா. அந்த வீடியோ கிளிப்பிங் தான் மிஸ் ஆயிடுச்சு. அழுதுற மட்டும் கூடாது கடவுளே. ஐயோ கடவுளே. நீ வலிக்கலன்னு தான் சொல்லுவேன். சொல்லிதான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை. அதுக்குதான் நிறைய சாப்பிடணுங்கிறது. பிளட்டே இல்ல. பார்த்துக்கோ அப்பனா எந்த அளவுக்கு நீ டேஸ்ட் செத்தடி நீ. எதை செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்றது கிடையாது. ஐயோ பிங்கி வராதான். திருப்பி அந்த நிஜமா எனக்கு அப்படிதான் இருக்க போகுது. உனக்கு ஒரு அளவுக்கு இருக்கும், அக்காவுக்கு இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. போன டைம் எனக்கு கம்மியா இருந்துச்சு. கடவுளே என்ன ஒன்றும் இல்லை சக்கா, சும்மா இந்த மலைக்கு குளிர் வர மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. பிளட் வருது பார்த்துக்க. பிளட்டே இல்லை. அடுத்த நான் இப்பதான் 2 மாசமா போகாம இருக்கேன். இப்போ நான் பார்த்துட்றேன். நிரஞ்சனி, கே நிரஞ்சனி. என்ன ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அழுகிற? அச்சோ உனக்கு இப்போ 3 இடத்துல குத்த போகிறாங்க, பார்த்துட்டு ஆடாத. வலிக்கல தானே? அதுக்குள்ள கண்ணு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். உன் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கு நீயே பார்த்துக்க. ஐயோ அம்மா. மம்மி என்னாச்சு? என்ன வாங்கி வச்சது டிமார்ட்லேயும் லைட்டாக ஒழுங்குச்சு. பில்லு போட்டு வெளியே வந்த பின்னாடி சரின்னு இதுக்குள்ளே எடுத்து வந்தால் நல்லா ஒழுங்குச்சு. சிவா எனக்கு குளிருது.
வண்டி அப்படியே டூல் நிறுத்திக்கலாம். வா வா வா. ஹாய் பட்டூஸ். அடே எங்கடா ஓடுற? என்ன வேணும்? உரச்சுப்பட்டு சூடாக இருப்ப பட்டு நீ. நான் தான் ஜில்லுன்னு இருப்பேன். அம்மா உன்னை பார்த்து புள்ள பயந்துருச்சுமா. இதை எடுத்து வச்சிடறேன். என்னமோ அது ஒழுகுது இன்னும். சரி எடுத்து வை. ஓய் ஒன்றுமே இல்லை உனக்கு. இதெல்லாம் தாங்க வாங்க போயிட்டு இன்னைக்கு இவ்வளோ பாடு. சரியான மழையில் மாட்டிக்கிட்டு இங்கே போர் ஓடுறது. நல்ல மழை. எல்லாம் அதை போய் வச்சுட்டு வரேன் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில். ஏய் ஏய் ஒய் ஒய் ஒய். சூடாக இருக்கடா. கூட என் மேலே இருந்து கூட சூடாக இருக்கீங்கடா. எதுவும் ஓட்டை கண்டுபிடிச்சிட்டியா? எதில் ஓட்டேன்னு எனக்கு எப்படி தெரியும்? 2 கவர் ரெண்டையும் ஒன்றா போட்டனால எது என்னன்னே ஒன்றுமே தெரியல. இவ்வளோ எண்ணெய் ஊற்றுனது மிச்சம் கீழே மேலாம். சூடாக இருக்கானுங்கம்மா இவனுங்க. அப்பவுமே பார்த்து பார்த்து எடுப்பேன். இந்த இடம் எப்படியோ. அம்மா நானும் இன்னைக்கு ஒரு இதில் மோசம் போயிட்டேன், நீ ஒரு இதில் மோசம் போயிட்ட. ஆமாம். அப்புறம் எங்கெல்லாம் ஏறுறானுங்க. அந்த மவுத் ஃப்ரெஷ்னர் அந்த சுவிங்கம் வாங்குறதுல எப்பயும் ரா ஃப்ளேவர் தான் வாங்குவேன். ஆனால் இந்த டைம் மாற்றி அது வாயில் பட்டாலே ஹால்ஸ் முடாய் டேஸ்ட் வருது. அம்மா எண்ணெய் 3 பேருமே மோசமாக வந்து மழை. எஸ் நல்லா விளையாடுறானுங்க. கண்ணுக்கு எண்ணெய் வலிக்கிட்டு விழுந்து. இல்லை நான் அந்த பக்கமே வர மாட்டேமா. பட்டு பையா வலிக்கூட்டு விழுந்துடாதாங்க. சரி நாங்கள் போய் எடுத்து வைக்கிறோம். துடைக்கிறேன். புள்ள கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. கூப்பிடுவான். இன்னைக்கு நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் 4 லிட்டர் வாங்கியிருக்கேன். எப்போவுமே நான் வந்து சர்ஃப் எக்ஸல் 4 லிட்டர் வாங்கிக்குவேன். கதை சத்திட்டா அந்த புள்ள எல்லாத்தையும் கூப்பிடுது பாப்பா. நான் என்னை கூப்பிடுச்சு, நான் திரும்பவே இல்லை. அப்புறம் விளக்குக்கு எண்ணெய், அப்புறமா பாத்திரம் வளர்க்குற லிக்விடு, 1 கிலோ நாட்டு சக்கரை, அப்புறம் லிக்விட் வந்து ஸ்நாக்ஸு, இன்னொன்று என்னமோ வாங்கினாலே ஸ்நாக்ஸு. எப்போவுமே லூஸில் தான் இந்த இது வாங்கிட்டு வர்றது. பேர் என்ன? சோயா. அது லூஸில் இல்லை. பாப்பாவுக்கு எண்ணெய், 2 அணில் சேமியா, கொஞ்சமாக சக்தி வரமிளகாய் தூள், இன்னும் மழை பெய்யுங்க நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேணும், அதனால அது. அப்புறம் சோயா, இது பேர் என்ன? சியா சீட்ஸு. பச்சை பாசிப்பருப்பு. நிறுவுக்கு இந்த இது வேணும், நான் ஓமப்பொடி வாங்கிட்டு வந்தேன். வெள்ளை ரவை. இப்போ இதுலாம் இது துணி எடுத்தப்பா முந்திரி வந்து உடச்ச முந்திரி 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன். இது எவ்வளோன்னா உடச்ச முந்திரி 511 ரூபா. 666 ரூபா, 64 ரூபா, 511 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். அப்புறம் இது வந்து பஜ்ஜி மாவு, கொஞ்சமாக குலோப் ஜாமுன் மிக்ஸு, பாயாசம் மிக்ஸு. ரசகுல்லா வாங்கவே இல்லை. நாளைக்கு நான் வாங்கிட்டேன். அதான் மழையாக ஊற்றுது. நான் என்ன சொல்லிட்டேன்? ஏமா பால் தட்டி விட்டேன். அப்புறமா ஹீட்டு பட்டல் எல்லாமே காற்றுக்கு விழுந்து நீங்கள் தூக்கிட்டு வந்து விடு பாப்பா. அதனால எல்லாமே இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு வந்துட்டு இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு வாங்கிட்டு வந்தேன். அப்பயும் மைதா வாங்கல, ஒப்புட்டு செய்யறதுக்கு. அப்புறமா நடக்கடலை தள்ளுப்பா. பாப்பாவுக்கு நிறு மட்டும் சென்சுவன் தான் யூஸ் பண்ணுவோம். பேச நான் தான் எப்பயுமே வாங்குவேன். அவசரப்பட்டு எடுக்க இல்லை. இது மட்டும் ஓட்டி போச்சு. என்ன எடுத்தே எனக்கு தெரியல. எடுக்கணுமா? தூள் போடுறீங்களா? உளுந்து 1.5 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. ரவரம் இருக்குது. இது கரெக்டாக 1 கிலோவுக்கு 10 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது கடலைப்பருப்பு எவ்வளோன்னா 63 ரூபா. 1 கிலோ 84 ரூபா தான். வெள்ளை ரவை 39 ரூபா. இது
77 ரூபா. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் எண்ணெயில் தான் உடஞ்சி போய் இப்போ தான் எல்லாம் ஊற்றி வச்சுட்டு வந்தேன். 3562 ரூபாய் என்னமோ வருது. அப்புறம் அது 3 இது மட்டும். அதுக்கப்புறம் போகும்போதே மழை, நார்முத்தாமலை தாண்டும் போதே நல்ல மழை வர மாதிரி இருந்துக்கிட்டு வந்துச்சு. அப்புறம் திரும்ப அங்கே டிமார்ட்டுக்குள்ளே போங்காட்டியுமே ஓரளவுக்கு நனைஞ்சிட்டோம், ஒரு 25-30% நனைஞ்சிட்டோம். சரி ஓகே, உள்ளார போயிட்டு வெளியே வரப்போ நின்றுன்னு பார்த்தா நிற்கல. நாங்களும் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு பக்கமாக நின்று பார்த்தா நிற்கல. அப்புறம் சரி போயிட்டு இந்த ரெயின் கோட் வாங்கலான்னு சொல்லிட்டு இது போனால் இது 299 3 கோட்டு. இதுவே 897 ரூபா வந்துருச்சு. யார் உச்சா பண்ணுது? அதனால இப்போ டோட்டலாக இது இப்போதைக்கு இது வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்களால் இந்த மழையில் வாங்க முடியல. வண்டிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டயர் மாற்றினதை எங்கடா வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் நான் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அது ஒரு 1200 ரூபா. சாவல செத்த பேர். அது ஒரு 1200 ரூபா. அதே நம்ம கடையில் மாற்றினா 1500 ரூபா வந்துடும் லேபர் கூலியோட. அந்த பாப்பா இறக்கி விடு. நம்ம வந்துட்டு டயரு கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அங்கேயே விட்டு நான் மாற்றிக்கிட்டு வந்துட்டேன். 1200 ரூபா. அன்றைக்கி தான் பிரேக் ஷூ மாற்றினேன், அது 500 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா வண்டியில் இண்டிகேட்டர் வந்து சவுண்ட் வரல, அது போயிடுச்சு, அது மாற்றணும். ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் வரும்போது நான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ருப்போம், அதுவும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டு கொடுத்தாச்சு. ரிப்போர்ட் வந்து நாளைக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரக்ஷுவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளட்டு வரவே இல்லை. ஃபஸ்ட்டு குத்துன இடத்துல ப்ளட்டே வரலை அவளுக்கு கையில். அப்புறம் திரும்ப இந்த இடத்துக்கு போட்டு தான் ரொம்ப சிரமப்பட்டு ப்ளட்டு எடுத்தாங்க. அது அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஹீமோகுளோபின் இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு ஆனால் நான் எதெல்லாம் சாப்பிட்றது நிறுத்திட்டேன். இதுக்கு வந்து சப்போர்ட் நீ என்ன சாப்பிட்டாலுமே, ஆனால் நல்லா தான் சாப்பிட்ற. அது பாடிக்கு வந்துட்டு பிளட் நான் வந்து அப்போ அவ்வளோ அரிசி சாப்பிட்டேன், இப்போ சுத்தமாக நிறுத்திட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது நான் நிறுத்திட்டேன். ஸோ அதனால எப்பவுமே எனக்கு கம்மியாக இருக்கும். இந்த தடவை எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அவளுக்கு இருக்க வாய்ப்பு கம்மி, எனக்கும் கம்மியாக தான் இருக்கும். நல்லா கண்ணெல்லாமே பியூர் ஒயிட்டாக இருக்கும். அவளுக்கும் அப்படி தான் இருக்குது. அவளுக்கு லைட்டாக எல்லோ இதாக இருக்குது. அதனால் இந்த டைம் எல்லாம் ஹீமோக்ளோபின் மட்டும் செக் பண்ணிவிட்டு அடுத்த டைம் போயிட்டு மஞ்சக்காமலை, சுகரு, டைராய்டு இது 3 இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து கஃபூர் சார் கூப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து டைராய்டெலாம் செக் பண்ணி பாப்பாவுக்கு, பெரியவளுக்கு வந்து 19 வயசு ஆகுது, நீங்கள் உடம்பு பாருங்கள், என்னென்னு பார்த்துட்டு என்ன சொல்லுங்கள், அந்த ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க. நான் வந்து இங்கே டாக்டர்கிட்ட கேட்டு சித்தாவில் வந்து மட்டனில் வந்து எல்லா பாட்டும் போட்டு ஒரு சூப் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. வீட்டில் ரெடி பண்ணுறது கிடையாது. கேரளாவில் வந்து டெலிவரி ஆன பின்னாடி அந்த மாதிரி லேடிஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்களாமா. ஸோ அந்த மாதிரி பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கல. எனக்கு அந்த ரிப்போர்ட்டை மட்டும் அனுப்புன்னு சொன்னார். நாளைக்கு தாங்க சார் எனக்கு வரும், நாளைக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன்னு சொன்னேன். சரி ஓகேன்றாரு. அப்படி பாப்பா ஒரு நாள் கூட்டிகிட்டு வரணும்னா ஒன் டே நீங்கள் ஒர்க்கிங் டேயில் வாங்க, வந்து பாப்பாவை இங்கே காமிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுட் ஐட்டம் நீ வந்து நார்மலாக நல்லா தான் செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் பார்க்குறோம். பட் ஆனால் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீ எடுத்துகிட்டு என்கிட்ட சொல்லுனாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இனி வந்து காலையில் டீ, பால் எப்பவும் குடிக்கிறாங்க, டீ வந்து என்னால் தான் அவங்க குடிக்கிறாங்க. பட் ஆனாலும் அதையுமே கட் பண்ணிவிட்டு முன்னாடி நட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தோம். இப்போ நட்ஸு கொடுக்குறது அதாவது அதுக்கு தான் பால் வந்து நம்ம ஹெல்த் மிக்ஸ் கொடுக்குறோம். நீ ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்து ஜூஸ் ஐட்டம்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன். அதுக்கப்புறம் இறைவன் எப்படி நமக்கு வந்து வழி வகுக்கிறாரோ அப்படி தான் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பேசிகிட்டே இருந்தால் டைம் ஆகிடும். நான் பூ வந்து நம்ம கேரளாவிலேருந்து அந்த அன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் வாங்கலை. அதை இப்போ கட்டி வச்சுட்டு தான் நான் நைட்டுக்கு சமைக்க போகணும். சரிங்களா? ஸோ இதில் எப்படி என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஏது பண்ணியிருக்கோன்னு தெரில. ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா, நான் முன்னாடி வீடியோ ஃபஸ்ட்லேயே கேட்டிருந்தேன், ஏதாவது ஃபுட்டில் மாற்றிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். சோரட்டி, முருங்கைக்கீரை, இதை தவிர அத்திப்பழம், இதெல்லாம் தவிர வேறு என்ன இன்னும் கொடுக்கலாம் எனக்கு அவ்வளோக்கா தெரியல. ஏன்னா நான் உண்மையாக சொல்லணுன்னா நான் அந்தளவுக்குலாம் ஃப்ரூட்ஸு சாப்பிட்ட ஆளே கிடையாது. ஃப்ரூட்ஸில் என்னென்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஆப்பிள், கொய்யாக்காய், மாதுளை, சப்போட்டா இந்த மாதிரி தான் தெரியும். அப்புறம் முலாம்பழம், இதுதான் தெரியும். எனக்கு பெருசாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது. மீன்ஸ்னால் எனக்கு யாரும் வாங்கி தரல. அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா எனக்கு தெரியாது. ஏதோ எனக்கு தோணுச்சுன்னா அப்பப்போ நான் தின்னு பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி எந்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்ப கேர் பண்ணுறது
நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது இல்லை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொட்டுறதுக்கு இப்போவே பார்த்துக்கிறது நல்லது அப்படின்ட்டு. உச்சா போய் வச்சுட்டு வந்துட்டாமா. அவன் தான் உச்சா போனது. அவன் தானே இதுலேயும் போனது. இவன் தான் நைட்லேயும் போனது. அவன் தான் உச்சாவாக போயிட்டு இருக்கிறான். ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதை எடுத்து வை, லிக்விட் எடுத்து வை,